Today discuss the topic moving coil galvanometer. That is the applications of the current carrying coil placed in a magnetic field means it is experience the torque. So அந்த டார்க்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா மூவிங் காயில் கால்வனாமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை பொறுத்த வரையிலும் இட் இஸ் த டிவைஸ் யூஸ்டு டு டிடெக்ட் த எலக்ட்ரிக்கல் கரண்ட் இன் ஏ எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். இப்போ கரண்ட்டை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதோட பிரின்சிபல்ஸ்ன்னு யூஸ் பண்ணோம்னா the current carrying coil placed in a magnetic field. அப்போ current carrying coil வந்து placed in a magnetic field means it is experience the torque. That is the principle used in a moving coil galvanometer. அப்போ moving coil galvanometer பொறுத்த வரையிலும் it consists of the rectangular coil. So rectangular coil பொறுத்த வரையிலும் that is the PQRS. So that is the PQRS rectangular coil insulated the thin copper wire. That coil contains the large number of the turns wanted over a light metallic frame. இப்போ இந்த PQRங்கிறது it is a light metallic frame. Large number of the copper wire is wanted. அடுத்தது என்ன பண்ணுறோம்னா the cylindrically soft iron core is placed symmetrically inside the coil. அப்போ சிலிண்ட்ரிக்கலி ஒரு சாஃப்ட் அயன் கோரை நம்ம என்ன பண்ணுறோம்னா பிளேஸ்டு சிமெட்ரிக்கலி இன்சைட் ஆஃப் த காயில். அப்போ ஒரு சிலிண்டரை நம்ம என்ன யூஸ் பண்ணிடுறோம்னா ஒரு காயிலுக்கு இன்சைடில் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த காயிலை பொறுத்த வரையிலும் இஸ் சஸ்பெண்டட். காயில் இஸ் சஸ்பெண்டட் பிட்வீன் த டூ போல் பீஸ் ஆஃப் த ஹார்ஷூ மேக்னெட். ஹார்ஷூ மேக்னெட்டை பொறுத்த வரையிலும் இது ஹெமிஸ்பெரிக்கல். அப்போ இந்த ஹார்ஷூ மேக்னெட்டுக்கு பிட்வீனில் என்ன பண்ணுறோம்னா ஃப்ரீயாக சஸ்பெண்டடாக இந்த ரெக்டாங்குலர் காயில் இருக்குது. இப்போ அப்பர் எண்டை பொறுத்த வரையிலும் இட் இஸ் ஃப்ரீ சஸ்பெண்டட்னு சொல்லியிருக்கோம்ல. வி ஆர் யூஸிங் த ஃபைன் ஸ்டிப் ஆஃப் த பாஸ்பர் ப்ரௌன்ஸ் ஒயர். லோயர் எண்ட் ஆஃப் த காயில் இஸ் கனெக்டிங் த ஹேர் ஸ்ப்ரிங் ஆஃப் த பாஸ்பர் ப்ரௌன்ஸ் ஒயர். ஸோ அப்பர் எண்டை பொறுத்த வரையிலும் கனெக்டிங் த ஒன் டார்ஷன் ஹெட். லோயர் எண்ட் இஸ் கனெக்டிங் த மூவபிள் டார்ஷன் ஹெட். இந்த ஹெட்டை மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும்னா லைட்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு டார்ஷன் ஹெட். அப்பர் எண்டை பொறுத்த வரையும் இட் இஸ் ஃபிக்ஸ்டு டார்ஷன் ஹெட். நான் மூவிங் டு த கரண்ட் இந்த த்ரூ த கால்வனாமீட்டரை பொறுத்த வரையிலும் த சஸ்பென்ஷன் ஸ்ட்ரிப் அண்ட் த ஸ்ப்ரிங் ஆர் கனெக்டட் ஏ டெர்மினல். அப்போ இந்த ரெண்டு எண்டை டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ரைட், நவ் மூவிங் டு த ஒர்க்கிங். அப்போ ஒர்க்கிங்கை பொறுத்த வரையிலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ரெக்டாங்குலர் காயிலில் சிங்கிள் டேர்னாக கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. அப்போ லென்த்தை பொறுத்த வரையில் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா எல், பிரெத் ஆஃப் த ரெக்டாங்குலர் காயில் பி. அப்போ லென்த்துங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்யூ, இட் இது ஆர்எஸ். இது ரெண்டும் இட் இது லென்த். அதே மாதிரி கியூஆர் அண்டு எஸ்பி நம்ம என்னென்னு சொல்லிடுறோம்னா பிரெத்துன்னு எடுத்துக்கிறோம். கியூஆர் அண்டு எஸ்பிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லியாச்சுன்னா பிரெத்து. இப்போ த கரண்ட் ஃப்ளோயிங் இன் ஏ ரெக்டாங்குலர் காயிலை பொறுத்த வரையிலும் ஆல்ரெடி இட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லியாச்சு. அப்போ டார்க் கிரியேட் ஆகும். இப்போ நமக்கு இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரையிலும் எப்படி சொல்கிறோம்னா ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹார்ஷூ மேக்னெட். இப்போ நமக்கு வந்து இந்த சிலிண்டரில் தான் நமக்கு என்ன இருக்கும்னா ஒரு பாயிண்டர் இருக்கும். இப்போ எந்த டைரக்ஷனில் இந்த சிலிண்டர் மூவ் ஆனாலும் the magnetic field is uniform. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்கிறதுனால இது வந்து ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. பிகாஸ் ஆஃப் த ஹார்ஷூ மேக்னெட் ஹேவ்ஸ் த ஹெமிஸ்பெரிக்கல் மேக்னெட்டிக் போல்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கேருந்து நம்ம என்ன எடுக்க முடியும்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுக்க முடியும். அப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா QR and SP. It is parallel to the magnetic field. அப்போ QR and SP பொறுத்த வரையிலும் there is no any force. அப்போ ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய இடம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா PQ and RS. PQலையும் RSலையும் நம்ம என்ன எடுக்க முடியும்னா ஃபோர்ஸ் எடுக்க முடியும். அப்போ அந்த ஃபோர்ஸை பொறுத்த வரையிலும் ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் டைரக்ஷன். இட் இஸ் நாட் ஆக்டிங் த சேம் பாயிண்ட்.
அப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிக்யூவில் இருக்கும், இந்த டைரக்ஷனில் பொறுத்த வரையிலும் ஆர்எஸ்ஸில் இருக்குது. அப்போ இட் இஸ் நாட் ஆக்டிங் த சேம் பாயிண்ட். அப்போ இயர் இட் இஸ் ப்ரொடியூஸ் த டார்க். அப்போ சிங்கிள் டேர்னுக்கு நம்ம டார்க் எடுத்தோம்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஈக்குவல் டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்டு ஃபோர்ஸ், தட் இஸ் த டார்க். அப்போ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரையிலும் இதை நம்ம பிரெத்துன்னு எடுத்திருப்போம் பின்னு. அப்போ பி தட் இஸ் த ஃபோர்ஸை பொறுத்த வரையிலும் எஃப். அப்போ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பொறுத்த வரையிலும் பிஐஎல். ஸோ பிரெத் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டேன், இப்போ எதை சப்ஜெக்ட் பண்ணுறேன்னா பிஐஎல். அப்போ இதுலேருந்து லென்த் இன்ட்டு பிரெத்தை மட்டும் வெளியில் எடுப்போம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள் பிஐ. அப்போ லென்த் இன்ட்டு பிரெத்தை வந்து நம்ம ஏரியான்னு சொல்லிடலாம், ஏபிஐ தட் இஸ் த டார்க். அப்போ இந்த டார்க்குங்கிறது என்னன்னு சொல்கிறதுனா டிஃப்ளெக்டிங் டார்க். ஏன்னா இந்த காயில் என்ன ஆகும்னா லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இது டிஃப்ளெக்ட் ஆகுறதுனால இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு ட்விஸ்ட், ஏன்னா ட்விஸ்ட்னால தான் இந்த டிஃப்ளெக்டிங் இருக்குது. எகெயின் திருப்பி என்ன ஆகுனா இது ரீஸ்டோர் ஆகும், இப்படி ட்விஸ்ட் ஆகிட்டு எகெயின் ரீஸ்டோரிங் ஆகுது. அப்போ அங்கே ரெண்டு டார்க் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒன்று டிஃப்ளெக்டிங் டார்க், அனதர் ஒன் இது ரீஸ்டோரிங் டார்க். அப்போ ரீஸ்டோரிங் டார்க் பொறுத்த வரையிலும் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அமௌண்ட் ஆஃப் த ட்விஸ்ட், டீட்டா எவ்வளவு நமக்கு ட்விஸ்ட் ஆகுதுன்னு. அப்போ இந்த ட்விஸ்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைன் ஸ்ட்ரிப்பில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு மிரர் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்போ லைட் பாஸ் ஆகும்போது இந்த மிரரில் பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் ரிஃப்ளெக்டட் பொறுத்த வரையிலும் இட் இஸ் மூவிங் த ஸ்கேல். அப்போ லைட் டிஃப்ளெக்ஷனையும் என்ன பண்ண முடியும்னா மெஷரிங் யூஸிங் த ஸ்கேல் அண்டு லேம்ப். அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம எவ்வளவு நமக்கு டிஃப்ளெக்ட் ஆகுது, எவ்வளவு நமக்கு ட்விஸ்ட் ஆகுதுங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ ரீஸ்டோரிங் டார்க்காக இருந்தாலும் சரி டிஃப்ளெக்டிங் டார்க்கு நமக்கு எப்படி இருக்குன்னா இட் இஸ் ஈக்குவல். அப்போ இதை நம்ம கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி கொண்டுட்டு வரோம், தட் இது கே டீட்டா. அப்போ கேயை பொறுத்த வரையில் நம்ம என்னன்னு சொல்லிடுறோம்னா தட் இஸ் ரீஸ்டோரிங் கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட். அப்போ ரீஸ்டோரிங் கப்புள் பர் யூனிட் twist, that is called the constant proportionality. அப்போ it at a equilibrium conditionல பார்த்தீங்கன்னா deflecting couple it is equal to the restoring couple. அப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவல் பண்ணி பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ்னு கொண்டுட்டு வருவேன். அப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ் என்னன்னு கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா டார்க் ஈக்குவல் டு NABI. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் ஆகுது. அப்போ NABI it is equal to K theta. அப்போ நமக்கு கரண்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கரண்ட்டை பொறுத்த வரையிலும் K டிவைடட் பை NAB theta. அப்போ இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கால்வனாமீட்டர் கான்ஸ்டன்ட், அப்படி இல்லைன்னா கரண்ட் டிடக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் த கால்வனாமீட்டர். ஸோ தட் இஸ் த வேல்யூ G equal to K டிவைடட் பை NAB. ஸோ தட் இஸ் த கால்வனாமீட்டர் கான்ஸ்டன்ட் ஆர் current reduction factor of the galvanometer. So அப்போ இந்த suspended coil galvanometerங்கிறது it is the most sensitivity. ஸோ அப்போ இதை ஹேண்ட்லிங் மெத்தடுங்கிறது it is very difficult-ஆக இருக்கிறதுனால all the laboratories we are using the pointer type galvanometer.